காலையில் 7 மணி இருக்கும். வேலைக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு வண்டி ஒன்று பிடிக்கிறதுக்காக அவசரமாக போயிட்டு இருந்தப்போ அங்கே முன்னாடியே கீர்த்திக்காக காத்து கொண்டிருந்த 2 பேரோட கீர்த்தியும் 3வது ஆளா அந்த காரில் உட்காந்து அவங்க கூட ஆஃபீஸுக்கு போயிருக்கா. அன்னைக்கு சாயந்தரமாவது எப்பவும் போல வேலை முடிஞ்சதும் தாமதிக்காம வீட்டுக்கு வந்து சேர்ற கீர்த்தி அன்னைக்கு நேரமாகியும் வீட்டுக்கு வந்து சேரல. ஆஃபீஸ் வேலை அதிகமாக இருந்தா கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்லி இருப்பா. அப்படியும் அவங்களுக்கு எந்த காலுமே வரல. அவளோட மொபைல் போனுக்கு கால் ட்ரை பண்ணி பார்த்தப்போ போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. இது நடந்து மார்ச் மாதம் 2018 16ஆம் தேதி இருக்கும். ஆனா அந்த நாள்ல இருந்து 50 நாட்கள் வரைக்கும் கீர்த்திக்கு என்னாச்சு என்று யாருக்குமே எதுவும் தெரிஞ்சிருக்கல. ஆனா 51ஆம் நாள் போலீஸுக்கு கிடைச்ச ஒரு தடயவியல் ரிப்போர்ட் ஒன்ன வச்சு கீர்த்தி மிஸ்ஸிங் கேஸ்ல இருந்த எல்லா மர்மத்தையும் போலீஸ் சாதுரியமா முடிச்சு வைக்கிறாங்க. கீர்த்தி வியாஸுக்கு அப்ப 28 வயசு இருக்கும். மும்பையில பாரத் நகர் என்ற இடத்துல கிராண்ட் சாலையில இருந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல குடும்பத்தோட வாழ்ந்து வராங்க. படிப்பு முடிச்சதுக்கு பின்னாடி மேற்கு மும்பையில அந்தேரியில இருக்கிற பி பிளண்ட் சலூன்ல பினான்ஸ் மேனேஜரா வேலை செய்து வந்திருக்காங்க. மார்ச் மாதம் 16ஆம் தேதி காலையில ஆபீஸ் போக கொஞ்சம் தாமதமாகி இருக்கு. இதனால அவசரமா வேலைக்கு போய் சேரணும். இதுக்காக வண்டியை பிடிக்கிறதுக்காக அவசரமா வீட்டுல இருந்து வீதிக்கு வந்திருக்காங்க. இதுக்காக இந்த அவசரம்னா ஆபீஸ்ல அன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்திருக்கு. பினான்ஸ் மேனேஜர் என்ற ரீதியில கீர்த்தி அன்னைக்கு சில முக்கியமான முடிவுகளை கட்டாயம் எடுக்க வேண்டி இருந்திருக்கு. இந்த முடிவுக்கும் இந்த கேஸுக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு. அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு என்னன்னு புரியும். காலையில கீர்த்தி 8:50க்கு தன்னோட வீட்டை விட்டு வெளியேறி அவங்களோட ஆபீஸுக்கு போற வரைக்குமே அபார்ட்மெண்ட் முன்னாடி பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவில கிளியராகவே ரெக்கார்ட் ஆகி இருக்கு. கீர்த்தி அவங்களோட வீட்டுல இருக்கிற வைஃபை பாஸ்வேர்டை அன்னைக்கு மாத்தி வச்சிருந்தாங்க. அதை என்னன்னு கேட்கறதுக்காக அவங்களோட அம்மா கீர்த்திக்கு 11:30 போல கால் பண்ணி இருக்காங்க. அப்போ கீர்த்தியோட மொபைல் போன் ஆஃப் ஆகி இருந்திருக்கு. அப்போ அதை அவங்க பெருசா எடுத்துக்கொள்ளாம அவங்க வீட்டு வேலையை பார்க்கறதுக்காக போயிட்டாங்க. சாயந்தரம் ஆகி இருக்கு. வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர வேண்டிய நேரத்துக்கு கீர்த்தி வீட்டுக்கு வரல. இதனால மறுபடியும் கீர்த்தி மொபைலுக்கு கால் பண்ணி பார்க்கறப்போ அப்பவும் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அப்பதான் கீர்த்தியோட அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் ஏற்படுகிறது. கீர்த்தி வேலை செய்யற சலூனுக்கு கால் பண்றாங்க. அப்பதான் அந்த குடும்பத்துக்கு ஒரு உண்மையே தெரிய வருகிறது. அது என்னன்னா அன்னைக்கு கீர்த்தி வேலைக்கு போயிருக்கல. கீர்த்தியோட அப்பா மார்ச் மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி முழுவதும் கீர்த்தி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருக்காங்களான்னு விசாரிச்சலாம் பாக்குறாங்க. ஆனா அவ அங்கேயும் போயிருக்கல. இதனால அடுத்த நாள் மார்ச் 17ஆம் தேதி அன்னைக்கு மும்பையில் இருக்கிற காவல் நிலையம் ஒன்றுல கீர்த்தி காணாம போயிட்டதா அவங்க அப்பா ஒரு முறைப்பாடு ஒன்று செய்திருக்கார். இந்த மிஸ்ஸிங் கேஸ் அறிக்கைகளா தாக்கல் செய்யப்பட்டு போலீஸ் கீர்த்தியை தேட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல கீர்த்தி வேலை செய்த சலூன்ல தேடி பார்க்கறாங்க. கீர்த்தி அதிகமா நேரத்தை யார் யார் கூட செலவு பண்றாங்கன்னு விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு வேலைக்காக போயிட்டு இருந்த கீர்த்தி அவங்க அபார்ட்மெண்ட் வாசல்ல வச்சு ஒரு கார் ஒன்றுல ஏறி போறது சிசிடிவில ரெக்கார்ட் ஆகி இருக்கு. அந்த சிசிடிவி காணொலியை வச்சு அந்த கார் யாரோடது என்று விசாரிச்சு பார்க்கறப்பதான் அந்த கார் அதே ஆபீஸ்ல வேலை செய்யற சித்தேஷ் என்று சொல்லப்படுற ஒரு நபருடையது என்று தெரிய வருகிறது. மார்ச் 16ஆம் தேதி காலையில சித்தேஷ் மட்டுமில்லாம அதே சலூன்ல வேலை பார்க்கிற கோஷி என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணும் ஒன்றா தான் கார்ல வேலைக்கு வந்திருக்காங்க. ஆனா கீர்த்தி இவங்களோட வேலைக்கு வரல. அப்போ நடுவுல கீர்த்திக்கு என்ன நடந்தது என்பது பற்றி போலீஸ் விசாரிச்சு கேட்டப்போ அவங்க சொன்னது என்னன்னா அந்த வழியால அவங்க வேலைக்கு வந்து கொண்டிருக்கிறப்போ கீர்த்தி வீட்டுல இருந்து வேலைக்கு வரத கண்டதாகவும் அப்பதான் அவங்கள கார்ல வர சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து கொண்டிருக்கிறப்போ கீர்த்தி கிராண்ட் சாலையில இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் உள்ள யாரோ ஒரு நபரை சந்திக்கணும் என்று சொன்னதாகவும் அதனால கீர்த்தியை அங்க இறக்கி விட்டுட்டு சித்தோசும் கௌசியும் ஒன்றா சேர்ந்து வேலைக்கு வந்ததாகவும் சொல்றாங்க. இவங்க சொன்னது சரியான்னு பார்க்கறதுக்காக போலீஸ் சிசிடிவியை செக் பண்றப்போ இவங்க மார்ச் மாசம் 16ஆம் தேதி அன்னைக்கு காலையில 8:20 மணிலிருந்து கீர்த்தியோட அபார்ட்மெண்ட் வாசலுக்கு கொஞ்சம் முன்னாடியே காரை நிறுத்தி விட்டு கீர்த்திக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது தெரிய வருகிறது. போலீஸ் இவங்களை சந்தேகப்பட்டதுக்கு இது மட்டும் காரணம் இல்ல. அன்னைக்கு இவங்க சொன்னது போல கிராண்ட் சாலையில இருக்கிற ஸ்டேஷன் பக்கமா கூட இவங்க கார் போயிருக்கல. அது மட்டும் இல்ல, போலீஸ் தங்களை சந்தேகப்படுறாங்கன்னு தங்களுக்கு தெரிஞ்சதுனாலேயோ என்னவோ காரணம் இல்லாம கீர்த்தியை தேடி கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டி வந்திருக்கிறாங்க. மக்களுக்கு சொந்த செலவுல நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கிறது, ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுறது, இது மட்டும் இல்லாம காவல்துறைக்கு இந்த கேஸுக்கு அளவுக்கு அதிகமாகவே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஆனா காவல்துறை 2 பேரோட நடவடிக்கைகள் தங்களை அப்பாவியா காட்டிக் கொள்றதுக்கும் இந்த கேஸ்ல இருந்து தப்பித்துக் கொள்றதுக்கும் இதெல்லாம் செய்யலான்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இதனால இந்த 2 பேரோட போன் காலை ஒட்டுக்க முடிவு பண்றாங்க. ஆனா அதுலயும் அவங்களுக்கு எந்த ஆதாரங்களும் கிடைச்சிருக்கல. போலீஸ் முன்னாடியே இவங்களை சந்தேகப்பட்டதனால அன்னைக்கு சித்தேஷ் ஓட்டி வந்த காரை தடயவியல் சோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. 50 நாளாகியும் இந்த கேஸ்ல
கேஸ்ல எந்த தடயங்களும் கிடைக்காம போயிட்டு இருந்தப்பதான் காரோட தடயவியல் அறிக்கை காவல்துறைக்கு அன்னைக்கு கிடைச்சிருக்கு. இங்கிருந்து தான் கீர்த்தியோட இந்த மிஸ்ஸிங் கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போனதோட மிகப்பெரிய திருப்பமே ஆரம்பிச்சிருக்கு. சித்தேஷோட கார்ல தடயவியல் சோதனை பண்ணினப்போ அந்த கார்ல இருந்து சில ரத்த துளிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதை கீர்த்தியோட பெற்றோரோட டிஎன்ஏயோட டெஸ்ட் பண்ணி பார்க்கிறப்போ சந்தேகத்துக்கு இடமில்லாம அது கீர்த்தியோட ரத்தம் தான் என்பதும் தெரிய வருகிறது. முன்னாடியே இவங்க மேல காவல்துறைக்கு இருந்த சந்தேகம் இப்ப உண்மையா மாறுது. இப்ப கிடைச்ச எல்லா ஆதாரத்தையும் வச்சு மும்பை காவல்துறை கித்தேஷ் மற்றும் கோஷிய சந்தேகத்தின் பேர்ல கைது பண்ணி மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி போலீஸ் இவங்க கிட்ட பண்ற விசாரணை ரொம்பவே கடுமையா இருந்திருக்கு. போலீஸுக்கு கிடைச்ச எல்லா ஆதாரங்களையும் வச்சு பார்க்கிறப்போ சித்தேஷுக்கும் கோஷிக்கும் இந்த கேஸ்ல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு என்பது தெரிய வருகிறது. போலீஸோட விசாரணையை ஒரு கட்டத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாத கோஷி கடைசியில உண்மையை ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கீர்த்தி அந்த சலூன்ல பினான்ஸ் மேனேஜரா வேலை செய்ததோட கோஷி கீர்த்திக்கு ஜூனியராகவும் சித்தேஷ் அங்க கணக்காளராகவும் வேலை செய்திருக்காங்க. நீண்ட நாட்கள் சித்தேஷ் நல்லபடியா தான் வேலை செய்து வந்திருக்கான். வேலையிலையும் எந்த குறையும் இருக்கல. ஆனா கடந்த சில மாதங்களா கணக்குகள்ல நிறைய பிழை இருந்திருக்கு. பல வாட்டி சித்தேஷ் கிட்ட கீர்த்தி அதை பற்றி சொல்லியும் அது சரி செய்யப்படாதபடியா வேலையை விட்டு சித்தேஷ நீக்கிறதா கீர்த்தி முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனையை இதோட விட சொல்லி சித்தேஷ் கீர்த்தி கிட்ட பல வாட்டி கேட்டும் கீர்த்தி அதை ஒத்துக்க மறுத்து இருக்கிறாங்க. கீர்த்தி காணாம போன மார்ச் மாதம் 16ஆம் தேதி தான் சித்தேஷ் பணி நீக்கம் பற்றி சலூன்ல முக்கியமான மீட்டிங் ஒன்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சித்தேஷ் கீர்த்திக்கு போன் பண்ணியிருக்கான். அன்னைக்கு காலையில ஆபீஸ் போறப்போ தன்னோட கார்ல வரும்படி கேட்டுக்கொண்டிருக்கான். அன்னைக்கு நடக்க போற விபரீதம் என்னன்னு தெரியாம இவனை நம்பி கீர்த்தி அதுக்கு சரி சொல்லி இருக்காங்க. கார்ல கோஷியும் இருந்திருக்கா. சித்தேஷ் கூட கோஷி இருக்கிறது கீர்த்திக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு. ஏன்னா அன்னைக்கு சித்தேஷ் கீர்த்தியை தனிப்பட்ட வகையில பேசணும்னு தான் கார்ல வர சொல்லி கேட்டிருக்கான். ஒவ்வொரு நாளும் ரயில்ல வேலைக்கு போற கீர்த்தி அன்னைக்கு இவங்களோட கார்ல போனதுதான் அவங்களோட கடைசி நாளா இருக்கும் என்பது அன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கீர்த்தியோட வீட்டுல இருந்து சித்தேஷோட கார் புறப்பட்டு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு போயிருக்கு. அங்க வச்சு இவங்க முன்னாடியே போட்ட பிளான் படி கோஷி கொண்டு வந்திருந்த துப்பட்டாவால அந்த காருள்ள வச்சு கீர்த்தியோட கழுத்தனை வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணினதை மறைக்க கீர்த்தியோட சடலத்தை அந்த கார்ல வச்சு பூட்டிட்டு ஒண்ணுமே தெரியாதது போல அன்னைக்கு ஆபீஸுக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி ஆகினதும் மும்பையில இருக்கிற மகுல் என்று சொல்லப்படுற ஒரு ஏரியாவுக்கு போய் அங்க இருக்கிற சதுப்பு நிலம் ஒண்ணுல கீர்த்தியோட சடலத்தை புதைச்சு விட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. பிரச்சனை இருந்தது கீர்த்திக்கும் சித்தேஷுக்கும் மட்டும்தானே. நடுவுல கோஷி எப்படி வந்தாங்க என்று நீங்க யோசிக்கலாம். சித்தேஷுக்கு 42 வயசும் கோஷிக்கு 48 வயசு ஆகியும் இருக்கு. கோஷி திருமணம் முடிச்சிட்டாங்க. 16 வயசுல அவங்களுக்கு ஒரு மகனும் இருந்திருக்கான். இருந்தாலும் கோஷிக்கும் சித்தேஷுக்கும் இடையில தவறான பழக்கம் சில மாதங்களுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கு. இவங்களோட இந்த பழக்கம் கீர்த்திக்கும் தெரிஞ்சிருக்கு. சித்தேஷ வேலையை விட்டு தூக்கிட்டா அதன் பிறகு தங்களோட உறவை தொடர முடியாது என்பது மட்டுமில்லாம தன்னோட தவறான உறவு பற்றி வெளியில தெரிய வந்துரும் என்ற பயம் கோஷிக்கு இருந்திருக்கு. இதனாலதான் சித்தேஷோட பிளானுக்கு கோஷி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி இறந்தது தெரிய வந்த பின்னாடி கீர்த்தியோட புதைக்கப்பட்ட சடலத்தை தேடுறதுக்கு காவல்துறை ஆரம்பிச்சப்போ அந்த சடலத்தை அவங்களால எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு. ஒருவேளை முதலைகள் அதை சாப்பிட்டு இருக்கலாம், இல்லனா வேற காட்டு விலங்குகள் அங்கிருந்து அந்த சடலத்தை வேற இடத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். இந்த வழக்கோட முக்கிய ஆதாரமா இருக்க வேண்டிய கீர்த்தியோட உடலை கடைசி வரைக்குமே காவல்துறையினால கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு. ஜூலை மாசம் 30ஆம் தேதி 2018 அன்னைக்கு இந்த கேஸ் பற்றி 1000 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நடத்தப்படுகிறது. டிசம்பர் மாசம் 3ஆம் தேதி 2018 வழக்கு ஆரம்பிச்சு கடைசியா மே மாசம் 2024 தான் வழக்கு முடிவடைஞ்சிருக்கு. இந்த 2 பேருமே இந்த கேஸ்ல குற்றவாளிகளா முடிவு பண்ணப்படுறாங்க. இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில ரத்த துளி அதோட சிசிடிவி காணொலிகளை வச்சு போலீஸ் இந்த கேஸை ரொம்பவே பிரில்லியண்டா தீர்த்து வச்சிருந்தாங்க. இப்படித்தான் கீர்த்தி வியாஸோட கேஸ் முடிவுக்கு வந்திருக்கு.